அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் ஒன்று நான் பண்ணலான்னு இருக்கிறேன். அது என்னென்னா உருளைக்கிழங்கு போண்டா. அது நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். பார்க்கலாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கேஷ்யூ நட், அது அப்புறம் பச்சை பட்டாணி. இது தேவைன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காக இதை சேர்த்துருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸும் இன்னும் கொஞ்சம் கூட ரிச்னஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா கூட இதை நீங்கள் விட்டுறலாம். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்புலாம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கும். அந்த வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அது கேஷ்யூ நட்டையும் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். போட்டுட்டு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து போட்டு அதோட வதக்கிடுங்க. இதுக்கு வெங்காயம்லாம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ மட்டும் நல்லா மேஷ் ஆகிருக்கணும். பச்சை மிளகாய் போட்டுடலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன மிளகாவாக ஒரு 3 மிளகாய் வெட்டியிருக்கிறேன். அது உங்கள் விருப்பம். காரம் கூட வேணும்னா கூட 2 போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கை நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இதுலேயே மஞ்சத்தூள் போட்டுருங்க. நான் முதல்ல சொல்லாமல் விட்டுட்டேன். மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. பச்சை பட்டாணி ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு அடுத்தது இந்த உருளைக்கிழங்கை உள்ளே போட்டுடலாம். இது ஈவினிங் நம்மளுக்கு டீ டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். முன்னாடி ஹோட்டல்ஸில் எல்லாமே நல்லா வச்சுருப்பாங்க. இப்போ ரொம்ப எனக்கு ஹோட்டலில் இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே ஞாபகம் இல்லை. இன்னொரு போண்டாவும் போடுவாங்க. அந்த தனி உளுந்த மாவு, உளுந்த பருப்பை ஊற வச்சு அரைச்சி மிளகு போட்டு அது போண்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கெலாம் இந்த போண்டா தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக இதுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அது நல்ல வாசனை கொடுக்கும். தாராளமாக போட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை. இது நல்லா பச்சை வாடை போய் நல்லா வதங்கிருச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு மேலே உள்ள கோட்டிங் பஜ்ஜி மிக்ஸ் வச்சு நம்ம அதை கலந்து ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக கடலை மாவு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கடலை மாவு, அரிசி மாவு போட்டும் அந்த மேலே உள்ள கோட்டிங் செய்யலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மிக்ஸு, ரெடிமேட் மிக்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நான் வெளியில் உள்ள போண்டா
அவுட்டர் லேயர் வந்து அதை வச்சு தான் பண்ண போகிறேன். பார்த்திங்களா, நல்ல பச்சை பட்டாணி கலர், கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள் போட்டது எல்லாம் கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ரிச்சாக இருக்கும் இது. நம்ம கேஷ்யூ நட்லாம் வேறு போட்டிருக்கோமா, நல்ல வாசனை வருதுங்க. இஞ்சிலாம் போட்டு தாளித்தது அது ஒரு இன்னும் வாசனை நல்லா ஆயிடுச்சு. இது வந்து நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைம் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி லைம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், ரொம்ப புளிப்பு வேண்டான்னு. இது ஒரு இன்னும் கூட ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த புளிப்பு. இதை நம்ம கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த மிக்ஸு நான் வெளியே இதை நான் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு போண்டா நம்ம முக்கி பொரிக்கிறதுக்கு அந்த வெளி மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். கொஞ்சம் ஈஸியாக முடியும்னுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். எண்ணெயை ஊற்றி நம்ம சூடு பண்ணிடலாம். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே போட்டு அதை நல்லா கோட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருவோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபேமஸான கடை உண்டு. அங்கே ரெகுலராக சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு போண்டாவும் சுட சுட அல்வா நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் நாங்கள் குட்டி பிள்ளைங்களாம் எல்லாம் இருக்கும்போது ஈவினிங் அதுக்காகவே எப்போ ஈவினிங் வரோன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கடையில். இந்த உருளைக்கிழங்கு போண்டா அப்புறம் சூடாக அல்வா வந்து இலையில் கட்டி வாங்கி கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். காஃபி டைம் வந்து அதை சாப்பிட்டுட்டு வீட்டிலே இப்போ நான் அந்த போண்டா செய்யும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. அந்த கடையில் நாங்கள் சின்ன பிள்ளையில் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயுமே நான் ரொம்ப இந்த போண்டா சாப்பிட்ட ஞாபகம் இல்லை. அந்த உளுந்த மாவில் செய்கிற போண்டா தான் வெளியெல்லாம் இங்கெல்லாம் கிடைக்குது. இப்போ நான் இந்த போண்டா சாப்பிட்டு பழகிட்டு இப்போ அந்த உளுந்த மாவில் உள்ள போண்டாலாம் பிடிக்க மாட்டேங்குது. அந்த அளவு டேஸ்ட் இல்லை. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங் ஆகிடும் சாயங்காலத்துக்கு. அதனால தான் சரி நம்ம பழைய மறந்து போன சில ஐட்டம்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதை பண்ணி நம்ம வியூவர்ஸ்க்கும் காட்டிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை பண்ணுறேன். போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்கிற இதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ லாக்டவுன் டைம்லாம் எல்லாம் பிள்ளைங்க ஃபேமிலியாக வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக தினமும் செய்து கொடுத்து எல்லாரையும் அசத்துவீங்கன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ் கூட பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அந்த இதெல்லாம் நாங்கள் வீட்டில் இப்போ செய்து பார்க்குறோம் உன்னோட ரெசிபி பார்த்துன்னு சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, எவ்வளவோ யூடியூப்பில் பார்க்க தான் செய்வாங்க எல்லாருமே. ஆனாலும் நம்ம ஃப்ரெண்டோடது அப்படின்லாம் சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன்லலாம் பேசும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் கேட்குறதுக்கு. சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.